மாடிகாரோட போய் தொழிலை அவர் இப்தார் விருந்துல தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த தாவேகா தலைவர் விஜய் இஃப்தார் நோன்பு திறந்திருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். இல்லை அதாவது அவங்கவுங்களுடைய முடிவு. இப்போ நாங்கள் அதை அந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க. இதில் இப்போ நான் சொல்கிறேங்களுங்களேன், எங்கள் மச்சான் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோன்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறது அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமே இல்லை. நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவங்க உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், உயிரானவன். அதனால அந்த நெத்தியில திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாலாம் இருக்குது. காட்டவா? அது தம்பி அதை விரும்புறாரு, செய்யறாரு. அதுல போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது அவருடைய. அதனால அவர் இப்தார் விருந்துல தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு. அதனாலதான் நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, அதனாலதான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம். அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. போனாரு, சாப்பிட்டாரு, போயிட்டாரு. அதான் அவர் விருப்பம். நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை, அதனால வந்த தீங்கு என்ன? ஒண்ணும் இல்ல, விட்டுருங்க. அது அண்ணா எத்தனை அண்ணா இருக்கலாம். எனக்கு இல்ல, கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க, நிறைய பேர். இப்ப நீங்க அது வருதுல எங்கள்ல எங்க கட்சியில என்ன எங்களுக்கு முறைன்னா, எங்க தலைவர் இருக்காரு பாருங்க. எங்க தலைவர் எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க. வயசுல சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க. எங்க இதுல வயசுல என்னை விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. அதுவும் பஞ்சாப்ல எல்லாம் 85 வயசு 70 வயசு 75 வயசு பெரியவங்க எல்லாம் சீமானான்னு தான் கூப்பிடுவாங்க. சீக்கியர்கள் எல்லாம் சீமானா. அது ஒரு அன்பின் மிகுதியால வர்ற சொல். அதுக்கு வயசோ இதெல்லாம் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.